ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 கிலோ சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் இன்னும் அவ்வளோ சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம புளி சேர்க்குறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன். இந்த புளியில் புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சு வரணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் 2 பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மீன் தலை சேர்த்துக்கலாம். நான் மீன் தலை அதுக்கப்புறமா 2 வால் சேர்த்துருக்கேன். எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இப்போது இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதியட்டும். இந்த மீன்லாம் நல்லா வெந்து வரணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரெடி தங்கம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம்ம நல்லா வாசனையோட நம்மளோட மீன் தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.